எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கர்ணா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்திருக்கேன். இந்த காணொலி ஒரு புதிய தொடரோட ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லலாம். சித்தர் பாடல்களும் விளக்கமும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர். ஒவ்வொரு வாரமும் இந்த காணொலி வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சித்தர்களோட ஒவ்வொரு முக்கியமான பாடல்கள் இருக்கிற ஒரு முக்கியமான பாடல்கள் அதுக்கு விளக்கத்தோடு வரும். இன்றைய முதல் காணொலி இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கண சித்தர் அவர் பாடல்கள் பார்க்க போகிறோம். இந்த காணொலி முழுசுமே பாருங்கள். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய பாடல்கள் என்ன, அதோட விளக்கங்கள் என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொங்கணவர் கொங்கு நாட்டை சேர்ந்த இளவரசன் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம தெளிவாக அவரை தேடி ஒரு பயணத்தில் பண்ணியிருக்கிறோம். பொன்னூதி மலை அப்படிங்கிற ஒரு மலையில் கொங்கண சித்தரை தேடி நம்ம ஒரு பயணம் பண்ணோம். அந்த கார்டு நான் கொடுக்குறேன். அவர் வாழ்க்கையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவில் போய் பாருங்கள். அவர் வாழ்க்கையை எளிமையாக சிம்பிளாக பார்க்கலாம். அவர் இளவரசன், சரிங்களா? இளவரசராக இருந்து சித்தராக மாறினவர், தவம் செய்து மிகப்பெரிய சித்தராக மாறினவர். அவருக்கு சொர்ண கிருஷ்ண பைரவர் அருளால் பொன்னை, அதாவது மண்ணை பொன்னாக்கக்கூடிய ஒரு சக்தி கிடச்சிது. அதனால தான் அவர் பொன்னூதி மலை பொன்னூதி மலைன்னு ஒரு மலையை உருவாக்குனார் அப்படின்னு சொல்லப்படுது. செல்வத்துக்கு அதிபதி அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் இன்றைக்கி திருப்பதியில் இருக்கிறனால தான் அங்கே செல்வம் கொளிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். கொங்கண சித்தர், கொங்கணவர். கொக்கனை நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு வாசிக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் கொக்கை எரிச்சுவார். அவர் வாழ்க்கையை பற்றி தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் போய் நான் அந்த கார்டு கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் அதில் பாருங்கள். ஒரு வாழ்க்கை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவருடைய பாடல்கள் பார்க்கலாம். கொங்கண சித்தர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 16 நூல்கள் கொங்கண சித்தர் எழுதியிருக்காரு. அதில் முக்கியமாக குறிப்பிடப்படுறது என்ன அப்படின்னா வாழைக்கும்மி, கொங்கணர் வாழைக்கும்மி 100 அப்படிங்கிற ஒரு புத்தகம் மிக மிக ஒரு முக்கியமான ஒன்று. ஏன்னா ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அதில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருப்பார். ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், அவருக்குள்ளே இருக்கிற அந்த குண்டலினியை எப்படி எழுப்பணும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாகவே சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இப்போது அந்த வாழைக்கும்மி, கொங்கணர் வாழைக்கும்மியிலிருந்து ஒரு 5 பாடல்கள் மட்டும் பார்க்கலாம். ஒரு 5 முக்கியமான பாடல்கள் பார்க்கலாம். வாழைக்கும்மி. அந்த வாழைக்கும்மியில் அவர் வாழைப்பெண்ணை முன்னிறுத்தி பாடுவார். வாழைப்பெண் அப்படின்னா யாருன்னா சித்தர்கள், நிறைய சித்தர்கள் ஒன்று கூடி ஒரு பெண்ணை, ஒரு இளம் வயது பெண்ணை தெய்வமாக மாற்றி அவர்களை முன்னிறுத்தி பாடல்கள் பாடுவாங்க. அவங்ககிட்ட சொல்கிற மாதிரி பாடுவாங்க. அவர்கள்ட்ட தன் கடவுளாக நினச்சி அவருக்காக பூஜைகள் செய்வாங்க. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். நம்ம கொல்லிமலையில் கூட பார்த்தோம்னா கொல்லிப்பாவை சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வம். அதே மாதிரி கொங்கணர் உருவாக்கிய ஒரு தெய்வம் வாழைப்பெண் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த வாழைக்கும்மி அப்படிங்கிறது இந்த வாழைப்பெண்ணை முன்னிறுத்தி அந்த வாழைப்பெண்ணை சொல்கிற மாதிரி, இப்போது ஒரு வாழைப்பெண் வச்சுக்கோங்களேன், ஒரு கடவுள் அவங்ககிட்ட சொல்கிற மாதிரி என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது அந்த கடவுள்கிட்ட சொல்கிற மாதிரி தான் அந்த பாடல் இருக்கும். இப்போ அதுலேருந்து ஒரு பாடல் பார்க்கலாம். வாழைக்கும்மி 100 அப்படிங்கிற கொங்கணர் வாழைக்கும்மி அப்படி 100 அப்படிங்கிற ஒரு நூலில் இருந்து 19வது பாடல், 19, 20, 21 இதை அப்படியே வரிசையாக பார்க்கலாம். அவர் அந்த நூல்களில், அதாவது இந்த வாழைக்கும்மியில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா குண்டலினியை எப்படி எழுப்பணும், நம்ம எப்படி சிறப்பாக செயல்படணும், எந்த விஷயங்கள் செய்யணும், எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற தெளிவாக சொல்கிறாரு. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அதே தான் குண்டலினியை பற்றி நிறைய பேசியிருப்பார். இப்போ அதுலேருந்து ஒரு பாடல் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பக்கம் கொடுக்குறேன். 19வது பாடல். அஞ்செழுத்தானதும் 8 எழுத்தாம், பின் 51 அச்சரம் தானாச்சு, நெஞ்செழுத்தாலே நினையாமல் அந்த நிசம் தெரியுமோ வாழைப்பெண்ணே. வாழைப்பெண்ணை முன்னிறுத்தி பாடுறாருல. அஞ்செழுத்தானதும் 8 எழுத்தாம். 5 எழுத்து நம சிவாய, 8 எழுத்து நமோ நாராயணாய. அஞ்செழுத்தானதும் 8 எழுத்தாம், பின் 51 அச்சரம் தானாச்சு. 51 வடமொழி மந்திர எழுத்துக்கள் 51. இந்த எழுத்துக்கள் எல்லாமே நமக்குள்ள ஆற்றலை கொடுக்கும். அந்த ஆற்றலை எப்படி கொடுக்கும் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள மன அமைதியில் உச்சரிக்கிறப்ப தான் ஒரு ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கடுத்த பாடலை பார்க்கலாம். ஏக்கு தேய்க்கு தஞ்செழுத்த துகை எட்டி பீடித்துக்குள் 2 எழுத்தை, நோக்கிக்கொள் வாசியை மேலாக வாசி நிலையை பாரடி வாழைப்பெண்ணை. 5 எழுத்து அப்படின்னு ஏமாத்துறது, இந்த 8 எழுத்து அப்படின்னு ஏமாத்துறது எல்லாமே 2 எழுத்துக்குள்ளே அடங்கும். 2 எழுத்து, சரிங்களா? 2 எழுத்து அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா பிரணவ மந்திரம். ஓம். நீங்கள் நம சிவாயன்னு சொன்னாலும் நாராயணன்னு சொன்னாலும் அதோட மூலப்பொருள் எங்கே நிற்கும் அப்படின்னா பிரணவ மந்திரத்தில் தான் நிற்கும், ஓம் அப்படிங்கிறதுல. ஸோ அதை பிடித்து கொண்டு, அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை பிடித்து கொண்டு உங்களுடைய வாசியை மேல் கொண்டு வாங்க. உங்கள் வாசியை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய குண்டலியை மேல் எழுப்புங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்த ஒரு படம் பார்க்கலாம். அஞ்சிலே பிஞ்சிலே வஞ்சியரே நிதம் கொஞ்சி விளையாடும் வஞ்சியரே, நெஞ்சிலே ருத்திரன் சூழிருப்பான் அவன் நேருண மாவடி வாழைப்பெண்ணே. நேருட நாமடி வாழைப்பெண்ணை அப்படின்னு சொல்கிறார்.
என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அஞ்சிலே 5 திருவைந்தெழுத்தாகிய 5 அப்படிங்கிற நமசிவாயம். பிஞ்செழுத்து, பிஞ்சு இளம் எழுத்து என 2 எழுத்து ஓம் பிரணவ மந்திரம். சரிங்களா? அதை நாள்தோறும் விரும்பி நம்ம தியானம் செய்து நம்ம மனசுக்குள்ளே உச்சரித்தால் உடம்பில் இருந்து ருத்திரன் வெளிப்படுவான், குண்டலினி மேலோங்கும் அப்படிங்கிறத மிக எளிமையாக சொல்கிறார். அடுத்த ஒரு பாடல் பார்க்கலாம். அத்தியிலே கரம் பத்தியிலே மனம் புத்தியிலே நடு மத்தியிலே நெற்றி சதாசிவம் என்று சொன்னேன் நிலைமையை பாரடி வாழைப்பெண்ணே அப்படி சொல்கிறார். அத்தியிலே, அத்தி அப்படின்னா அடியில் மூலாதாரம், நம்மளுடைய முதுகுத்தண்டோட மூலாதாரம். கரம், அத்தியிலே கரம், கரம் அப்படின்னா பயிற்சி. நீங்கள் மூலாதாரத்தில் இருக்கிற அந்த குண்டலினியை பயிற்சி மூலமாக நெற்றி நடுவில் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சதாசிவம் அப்படிங்கிற சிவபெருமானை நீங்கள் காணலாம் அப்படிங்க எளிமையாக சொல்கிறாரு. வாழைப்பெண்ணை அப்படிங்கிறத முடிச்சு சொல்கிறார். அத்தியிலே மூலாதாரத்தில் இருக்கிற பயிற்சி மூலமாக பத்தியிலே அந்த மனத்தை எங்கன்னா புத்தி நடுவிலே, இங்கே புத்தி நடுவில் நீங்கள் கொண்டு வந்தீங்க, புத்தி நடு மத்தியிலே கொண்டு வந்தீங்க அப்படின்னா நெற்றி சதாசிவம் சிவபெருமான் குண்டலினி முக்தியை நீங்கள் பெறலாம் அப்படின்னு மிக எளிமையாக இந்த பாடல் சொல்கிறார். அடுத்த பாடல் 16வது பாடலே பார்க்கலாம். சாத்திரம் பார்த்தாலும் தானும் என்ன, வேதம் தானுமே பார்த்திருந்தாலும் என்ன, சூத்திரம் பார்த்தல்லோ ஆள வேணும், அஞ்சு சொல்லை அறிந்தல்லோ காண வேணும். நீங்கள் எந்த சாஸ்திரம் பாருங்கள், வேதப்படி எதுனாலும் நீங்கள் பாருங்கள், வேதம் விதி நீங்கள் எதை பார்த்தீங்கனாலுமே சூத்திரம் அறிந்து, அதாவது நீங்கள் உண்மையை அறிந்தே ஒரு ஆதாரத்தை அறிந்தே நீங்கள் இதை அணுகணும் அப்படின்னு மிக எளிமையாக சொல்ல வர்றாரு. கடைசி ஒரு பாடல். காணாது கிட்டாத எட்டாத அஞ்சில் காரியம் இல்லை என்றே நினைத்தால், காணாதும் காணலாம் மஞ்செழுத்தால் அதில் காரியம் உண்டு தியானம் செய்தால். 5 எழுத்தே நமசிவாய. அதில் நீங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அதில் எல்லாமே இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காணாததையும் காணலாம், உங்களால் பார்க்க முடியாததையும் பார்க்கலாம். எப்போ? தியானம் செய்தால். காரியம் உண்டு தியானம் செய்தால். நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா அந்த 5 எழுத்தில் உங்களுக்கு தெரியும் அப்படின்றது தியானத்தை முன்னிறுத்துறார். தியானத்தை மிக மிக முக்கியமாக சொல்கிறார். இவ்வளவு நேரம் வாசி யோகம், எப்படி யோகம் செய்து குண்டலினியை எழுப்பலாம் அப்படிங்கிறது யோகத்தை பற்றி பார்த்தோம். இப்போ கடைசியாக வாழ்வியல் முறைகளை பார்க்கலாம். எப்படி ஒரு மனிதன் வாழ்க்கையில் இருக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கொங்கண சித்தர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கொங்கனர் வாழைக்குமே அப்படிங்கிற 88வது பாடல் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இங்கே கொடுக்குறேன். கண்டதும் கேட்டதும் சொல்லாதே, கண்ணில் காணாத உத்திரம் வில்லாதே, பெண்டாட்டி குற்றதும் சொல்லாதே, பெற்ற பிள்ளைக்கு இழப்பம் கொடுக்காதே அப்படி சொல்கிறார். கண்டதும் கேட்டதும் சொல்லாதே, நீ பார்த்ததையும் கேட்குறதையும் மற்றவங்கள்ட்ட போய் நீ சொல்லாத, நீ பார்த்தினா உனக்குள்ளே வச்சுக்கோ, மற்றவங்கள்ட்ட போய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறார். கண்ணில் காணாத உத்திரம் வில்லாதே அப்படிங்கிறார். நீ கண்ணால் பார்க்காததுக்கு நீ எதுவும் தீர்ப்பு கூறாத அப்படின்னு சொல்கிறார். பெண்டாட்டி குற்றம்னு சொல்லாதே, உனக்கு ஒரு அவமானம் நேர்ந்தது, உனக்கு ஒரு குற்றம் நேர்ந்தது, உனக்கு ஒரு அவமானம் நேர்ந்துச்சுன்னா அதை போய் பெண்டாட்டி மனைவிடம் உனக்கு நேர்ந்த அவமானத்தை போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. பெற்ற பிள்ளைக்கு இழப்பம் கொடுக்காதே, ஒரு பிள்ளையை இழப்பம் அப்படின்னா இழிவு, உன் பிள்ளையை ஒரு அவமானப்படுத்தாத, உன் பிள்ளைக்கு இழப்பம் கொடுக்காத, இழிவுபடுத்தாத அப்படிங்கிறதும் சொல்ல வர்றாரு. அடுத்து ஒரு பாடல் பார்க்கலாம். மெத்தை தனியிலே படித்திருந்து நாமும் மெல்லியரோடு சிரிக்கும் போது யுத்தகாலன் தான் பிடித்தால் நாமும் செத்த சவமடி வாழைப்பெண்ணே. இது ஒரு அற்புதமான பாடல், எனக்கு பிடிச்ச பாடல். 85வது பாடலாக வந்துடும். நீங்கள் மெத்தையில் படுத்துட்டு உங்கள் மெல்லியவரோடு, உங்கள் மனைவி இலகியவரோடு, அதாவது மனைவியோடு நீங்கள் சிரித்துட்டு இருக்கும்போது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது யுத்த காலன் உங்களை பிடித்தால், யமன் உங்களை பிடித்தால் நீங்கள் ஒரு செத்த சவம் அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் உங்கள் யாருக்கு பிடிச்சவங்க கூட இருந்தாலும் யுத்த காலம் பிடிச்சிட்டா உங்கள் டைம் முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சது. அதுக்குள்ளே உங்களுக்கு அந்த யோகம் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு நிலையை அடையிறதுக்கான ஒரு இதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். கடைசியாக ஒரு பாடல் பார்க்கலாம். கடைசி ஒரு பாடல். ஏழை பணாதிகள் இல்லை என்றால் அவருக்கு இருந்தால் அன்னம் கொடுக்க வேண்டும், நாளை என்று சொல்லலாகாதே என்று நான்மறை வேதம் சொல்லுதடி.
என்ன சொல்ல வரேன்னா, ஏழை எளியவர்கள், குருடர்கள், ஊனமுற்றவர்கள் இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அன்னத்தை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கு தர்றேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. அவங்களுக்கு இருக்கிறத இன்றைக்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது எளிமையாக வந்து சொல்ல வர்றாரு. ஒரு அற்புதமான பாடல். வாழைக்கும்மி 100 அப்படிங்கிறது 100 கிட்டத்தட்ட ஒரு 105 பாடல்களை வந்து ஒரு அடக்கக்கூடியது. ஒரு வாழ்வியல் முறை, ஒரு நம்மளை எப்படி முன்னேற்றணும் எல்லாத்தையும் வந்து மிக தெளிவாக வந்து சொல்ல வந்திருக்கு. கொங்கணர் வாழைக்கும்மி 100 அப்படிங்கிறது மிக எளிமையாக வந்து உங்களுக்கு வந்து புரியும். இந்த வாழைக்கும்மி மட்டும் கிடையாது, அவர் எழுதிய அந்த 16 நூட்களுமே வந்துட்டு உங்களுக்கு மிக மிக எளிமையாகவே புரிகிற மாதிரியே எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த புத்தகங்கள்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிதாயிருச்சு. இந்த கொங்கணர் வாழைக்கும்மி இந்த 100 பாடல்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பாடலுக்கு வந்து யூடியூப்பில் ஒரு ஆடியோவாகவே வந்துருக்கு. நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் தினமும் கேட்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய இந்த வாழைக்கும்மி இந்த லைனில் வந்து நான் டெய்லி கேட்டுகிட்டே இருப்பேன். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த பாடல் பாடினவரும் நல்லா அற்புதமாகவே பாடியிருப்பார். அவருடைய நூட்கள் அனைத்தையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ அவருடைய புத்தகங்கள் கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது, சரிங்களா? கண்டிப்பாக அவருடைய புத்தகங்களை வாங்கி படிங்க. நீங்கள் அவர் சொல்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் முழுசாக பின்பற்ற முடியாது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அதில் இருக்கிறதுல உங்களால் முயன்ற அளவுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லலாம். வாசி யோகம் கண்டிப்பாக பண்ணணும். தியானங்கிறத அவர் மிக மிக ஒரு முக்கியமாக வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காணொலி முடிஞ்சு. நீ அடுத்த வாரம் அடுத்த ஒரு சித்தர் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதோட பாடல் விளக்கம் இப்படி வந்து புதுசாக பார்க்கலாம். இது வந்து ஒரு புதிய தொடர். இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளி. இன்றைக்கி நம்ம பண்ணது ஒரு ஆரம்ப புள்ளி. அடுத்த வாரம் வேறு ஒரு சித்தரில் சந்திக்கலாம். காத்துருங்க 5 மணிக்கு.